வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும். அதிமுக வெற்றியை எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சூளுரை. சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி அதிக இடங்களிலே வென்று அதிமுக தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும். அது எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது. திமுக என்ற என்ஜின் இல்லாத காரை கூட்டணி என்ற லாரி 10 ஆண்டுகளாக இழுத்து செல்கிறது. திமுக கூட்டணியில் தற்பொழுது புகைச்சல் கிளம்பிவிட்டதாகவும் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். என்ஜின் இல்லாத கார், திமுக என்ற என்ஜின் இல்லாத காரை 10 ஆண்டு காலமாக கூட்டணி என்கின்ற லாரி இழுத்துக் கொண்டு போய் கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் திமுக அரசு பொறுப்பேற்ற பின் போதைப்பொருள் நடமாட்டம் இல்லாத மாநிலமாக மாற்றியிருக்கிறோம். சென்னையில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேட்டி. பொறுப்பேற்றதற்கு பிறகு மிகப்பெரிய அளவில் அதை கட்டுப்படுத்தி அந்த போதைப்பொருள் நடமாட்டம் இல்லாத மாநிலமாக ஆக்கியிருக்கிறாங்க. இப்போ கஞ்சாவை பொறுத்த வரைக்கும் 0% கல்டிவேஷனுங்கிற மாதிரி ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் எங்கேயும் இல்லாத நிலை இருக்குது. தமிழகத்தில் கஞ்சா இல்லை என்று கூறி முழு பூசணிக்காயை சோற்றில் மறைக்கிறார் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன். விஞ்ஞான உலகில் உங்களது பச்சை போய் எடுபடாது என்றும் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். மக்கள் நல்வாழ்வுத்துறை மந்திரி ஒரு செய்தி வெளியிட்டிருக்கார். தமிழ்நாட்டில் கஞ்சா எதுவுமே இல்லையா, தமிழ்நாட்டில் கஞ்சா எதுவுமே இல்லையா, பச்சை பொய், முழு பூசணிக்காய சோற்றுல மறைக்கிறார். விஞ்ஞான உலகத்தில் உங்களுடைய பொய் எடுபடாது. தமிழகத்தில் எங்கேயும் கஞ்சா நடமாட்டமே இல்லை என்று கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் பேசியிருக்கிறார் திமுக அமைச்சர் மா சுப்பிரமணியன். முழு பூசணிக்காயை சோற்றில் மறைக்க அமைச்சர் மா சுப்பிரமணியன் முயற்சிப்பது வெட்கக்கேடு என்று அண்ணாமலை காட்டம். கும்மிடிப்பூண்டியில் இபிஎஸ் பிரச்சாரத்தின் போது திடீரென மயங்கி விழுந்த மாவட்ட செயலாளர். முன்னாள் எம்எல்ஏ சிறுனியம் பலராமனை பரப்புரை வாகனத்தில் இருந்த பாதுகாவலர்கள் உடனடியாக தண்ணீர் கொடுத்து மீட்டனர். பரபரப்பான அரசியல் சூழலில் இன்று கூடுகிறது அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். தேர்தல் பணிகள், கூட்டணி விவகாரம் குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளதாக தகவல். ஜனவரி 4, 5 ஆகிய தேதிகளில் தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் மீண்டும் சென்னை வர இருப்பதாக தகவல். கூட்டணி மற்றும் தொகுதி பங்கீடு உள்ளிட்டவை குறித்து அதிமுகவினருடன் ஆலோசிக்க வாய்ப்பு. சென்னையில் திமுக தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்தை முற்றுகையிட்ட தூய்மை பணியாளர்கள் கைது. சாலையில் புரண்டு வாகனத்திற்கு அடியில் சென்று படுத்து தூய்மை பணியாளர்கள் ஆர்ப்பாட்டம். தூய்மை பணியாளர்களை குப்பைகள் போன்று காவல்துறையினர் தூக்கி வீசுவதாக பெண் தூய்மை பணியாளர் குற்றச்சாட்டு.
செவிலியருக்கு எல்லாமே பண்றீங்க, அறநிலைத்துறை பண்ணுங்க, நான் வேணானே சொல்லலை. நாங்களும் நாங்கள் தூய்மை பணியாளர் எவ்வளோ ஒரு சேவை. இதில் உங்க அரசியலில் இருக்கிறவங்களோ ஒரு டாக்டரோட பிள்ளையோ ஒரு டீச்சரோட பிள்ளையோ இந்த வேலையை செய்ய முடியுமா? எங்களுடைய வாழ்வாதாரம் வாழணும்னா, என் பிள்ளைங்க அடுத்த கட்ட போகணும்னா எங்களுக்கு. திமுக தங்களுக்கு துரோகம் செய்து விட்டதாகவும் கைதான பெண் தூய்மை பணியாளர் கதறல். இது யாரு நீதி சொல்லுங்கயா, சொல்லுங்க. எங்களை 5 மாசம் ஆச்சையா, எங்க வீட்டுல பிளாக் பண்றாங்கயா, வீடு இல்லாத வாசல தவிக்கணும். என்ன பண்ணுது எங்களுக்கு சொல்லுங்கயா, தீர்ப்பு சொல்லுங்க. இதுதான் நாங்க கேக்குறோம். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் நினைவிடத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்கள் குண்டுக்கட்டாக கைது. வர மறுத்த தூய்மை பணியாளர்களை தரதரவென இழுத்து சென்ற போலீசார். சென்னை ஓமந்தூரார் மருத்துவமனை முன்பு உள்ள கருணாநிதி சிலை அருகே தூய்மை பணியாளர்கள் போராட்டம். தேனாம்பேட்டை மெரினாவை தொடர்ந்து தமிழக அரசுக்கு எதிராக ஒன்று திரண்டவர்களை கைது செய்தது காவல்துறை. சென்னை ரிப்பன் மாளிகை முன்பு தூய்மை பணியாளர்கள் நள்ளிரவில் மீண்டும் போராட்டம். போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்களை குண்டுக்கட்டாக கைது செய்த காவல்துறை. சென்னை எழும்பூரில் போராட்டத்தில் ஈடுபட்ட இடைநிலை ஆசிரியர்கள் கைது. பெண் ஆசிரியை ஒருவர் திடீரென மயங்கியதால் பரபரப்பு. தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கான ஓய்வூதிய திட்டங்கள் குறித்து ஆராய ககன்தீப் சிங் பேடி தலைமையில் அமைக்கப்பட்ட குழு முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் இறுதி அறிக்கையை சமர்ப்பிப்பு. ஒன்பது IAS அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு. சத்யபிரதா சாஹூ இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை முதன்மை செயலாளராக நியமனம். எழுபது IPS அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவு. ADGP-க்கள் தேவாசிர்வாதம், சந்தீப் மிட்டல், பாலநாகதேவி ஆகியோர் DGP-யாக பதவி உயர்வு. திருத்தணி ரயிலில் ரீல்ஸ் எடுத்த விவகாரத்தில் அரக்கோணம் ரயில்வே போலீசார் வழக்கு பதிவு. ஆயுத தடை சட்டம், பயணிகளை அச்சுறுத்துதல், மிரட்டல் உள்ளிட்ட 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தது போலீஸ். திருப்பூர் வீரராகவ பெருமாள் கோயிலில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவலரை தாக்க முயன்ற நபரால் பரபரப்பு. மறைத்து வைத்திருந்த கத்தியால் குத்த முயன்றவரை சுற்றி வளைத்த போலீசார்.
பொங்கல் பரிசு தொகுப்பு அறிவிப்பு விரைவில் வெளியாக இருப்பதால் டோக்கன் வழங்கும் பணியை ஜனவரி 3ஆம் தேதி தொடங்க திட்டம். ஜனவரி 2ஆம் தேதிக்குள் டோக்கன் அச்சடிக்கும் பணியை நிறைவு செய்து தயார் நிலையில் வைத்திருக்க கூட்டுறவுத்துறை சுற்றறிக்கை. புத்தாண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு சென்னையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடவுள்ள 19,000 போலீசார். கடற்கரை, வழிபாட்டு தலம் என பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் பாதுகாப்பை தீவிரப்படுத்துகிறது காவல்துறை. சென்னை மெரினா, சாந்தோம், நீலாங்கரை உள்ளிட்ட கடற்கரைகளில் கடலில் இறங்கவும் குளிக்கவும் காவல்துறை தடை. புத்தாண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு போலீசார் நடவடிக்கை. (2026) ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு இன்று முதல் நாளை வரை போக்குவரத்து மாற்றம். இன்று இரவு 10 மணி முதல் நாளை காலை 6 மணி வரை மேம்பாலங்கள் மூடப்படும் என அறிவிப்பு. கரூரில் விஜய் பிரச்சாரத்தின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த வழக்கு. தவிக நிர்வாகிகளிடம் இன்று மீண்டும் சிபிஐ விசாரணை நடத்த திட்டம். காசியும் ராமேஸ்வரமும் யாராலும் பிரிக்க இயலாத உறவை கொண்ட புனித நகரங்கள். காசி தமிழ்ச் சங்கமம் நிறைவு விழாவில் குடியரசு துணைத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் பெருமிதம். ராமேஸ்வரமும் யாராலும் பிரிக்க இயலாத உறவை கொண்ட 2 புனித நகரங்கள். அதனால்தான் நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் காசி தமிழ் சங்கத்தினுடைய தொடக்க விழா இந்த ஆண்டு காசியிலே என்று சொன்னால், நிறைவு விழா நம்முடைய தமிழ் மண்ணில் புண்ணிய பூமியாம் ராமேஸ்வரத்தில் நடைபெற வேண்டும் என்று உங்களை எல்லாம் இங்கே அழைத்திருக்கிறார்கள். சென்னையில் போதைப் பொருள் தடுப்பு நடவடிக்கையாக 12,33 லட்சம் ரூபாய் மதிப்பிலான சட்டவிரோத சொத்துக்கள் முடக்கம். 73% வழக்குகளில் குற்றவாளிகளுக்கு 10 முதல் 20 ஆண்டுகள் வரை கடுங்காவல் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருப்பதாகவும் காவல்துறை தகவல். அரசு கேபிள் டிவி நிறுவனத்தின் கீழ் செயல்படும் இ-சேவை மையங்கள் பராமரிப்பு பணி காரணமாக இன்றும் நாளையும் இயங்காது. ஜனவரி 2ஆம் தேதி முதல் வழக்கம் போல் செயல்படும் என்று அறிவிப்பு. டெல்லியில் நடைபெறும் குடியரசு தின விழாவில் தமிழ்நாடு அலங்கார ஊர்திக்கு ஒப்புதல். பசுமை மின்சக்தி என்ற தலைப்பில் தமிழகத்தின் அலங்கார ஊர்தி குடியரசு தின விழாவில் இடம்பெறும் என்று மத்திய அரசு அறிவிப்பு. சென்னை ஐனாவரம் பெரம்பூர் சுரங்கம் தோண்டும் பணி வெற்றிகரமாக நிறைவு. மெட்ரோ நிர்வாகம் தகவல். காசோலை மோசடி வழக்கில் மதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சதன் திருமலைக்குமாருக்கு 2 ஆண்டுகள் சிறை தண்டனை. தண்டனை விதிக்கப்பட்ட நிலையில் தகுதி இழக்கிறார் மதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சதன் திருமலைக்குமார். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கைது செய்யப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்கள் 3 பேருக்கு ஜனவரி 13ஆம் தேதி வரை காவல். இலங்கை ஊர்காவல்துறை நீதிமன்ற உத்தரவை அடுத்து யாழ்ப்பாணம் சிறையில் மீனவர்கள் அடைப்பு. விபத்துகளை தடுக்கும் வகையில் தமிழ்நாட்டின் அனைத்து பேருந்துகளின் தகுதியை ஆய்வு செய்ய ஆணையம் அமைக்க கோரிய வழக்கு. மத்திய மாநில அரசுகள் 4 வாரங்களில் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கிருஷ்ணகிரி அருகே சந்தையில் வாங்கிய மாடுகளை ஏற்றி வந்த வாகன ஓட்டுநரை பணம் கேட்டு மிரட்டிய கர்நாடக நிருபர்கள்.
பொதுமக்கள் பிடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்தும் பெயரளவில் வழக்கு பதிவு செய்து அனுப்பிவிட்டதாக குற்றச்சாட்டு. புதுக்கோட்டை அருகே பூக்குழி இறங்கிய போது அக்னிகுண்டத்தில் தவறி விழுந்த தாத்தா பேரன் பலத்த தீக்காயங்களுடன் அரசு மருத்துவமனையில் அனுமதி. மகரவிளக்கு பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோயில் நடை திறப்பு. திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம். சபரிமலை ஐயப்பன் கோயில் சன்னிதானத்தில் புகைப்படம் மற்றும் வீடியோ எடுக்க செய்தியாளர்களுக்கு தடை. கேரள உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் சாக்லேட் தொழிற்சாலையில் பயங்கர தீ. நீண்ட போராட்டத்திற்கு பிறகு தீயை கட்டுக்குள் கொண்டு வந்த தீயணைப்புத்துறை வீரர்கள். இலங்கை மகளிர் அணிக்கு எதிரான T20 கிரிக்கெட் போட்டியில் 15 ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி அபார வெற்றி. 5 போட்டிகள் கொண்ட T20 தொடரை முழுமையாக கைப்பற்றி அசத்தல். உலகின் முதல் ஹாரி பாட்டர் தீவில் உருவாக்கப்பட்ட ஹோட்டல் ஜெர்மனியில் விரைவில் திறப்பு. திரைப்படத்தில் பார்த்ததை நிஜ உலகில் உணரும் வகையில் உருவாக்கம்.